முதல்ல இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மேடை அமைச்சு கொடுத்த எல்லா ஒர்க்கர்ஸ், அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு கொடுத்த சின்னையா அவர்கள், ஆர்ஜே ராஜேஷ் அவர்கள், அப்புறம் நம்ம எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருந்த பிஆர்ஓ மிஸ்டர் சிவா அவர்கள், அப்புறம் ஜோதி சார், இந்த தேட்டரோட உரிமையாளர், எல்லாத்துக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டீ கடை ஒன்று இருக்குது, அவங்க கூட இது சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோன்னா அவங்களால தான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் இப்போ வெல்கம் பண்ணுறதுக்கு ஜாகுவர் சார், ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்கள வெல்கம் பண்ணுறேன். பேரரசு சார், வண்டர்ஃபுல் டைரக்டர், அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். கூல் சுரேஷ் சார், அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். ஹீ இஸ் அ நியூ ஹீரோ, அப்கமிங் ஹீரோ. ஸோ எல்லாருமே வந்து அவருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் டிவி, மீடியா, ப்ரெஸ், யூடியூப் அண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். ஸோ என்னை பற்றின ஒரு இன்ட்ரோ, ஸ்மால் இன்ட்ரோ. ஐ எம் ஆல்சோ எ நார்மல் பர்சன் லைக் யூ. ஒரு கனவுகளோடையும் ஒரு ஆசைகளோடையும் நாமளும் இந்த ஒரு வாழ்க்கையில் சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான். இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசைகள். நம்மளும் ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் ஆகணும். நம்மளும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். இல்லை இந்த வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. எல்லாருமே படிக்கிறோம், உழைக்கிறோம், சாதிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சோன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கை போயிடுது. கடைசியில் நம்மளுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கே, அதுக்குள்ளே வயசு போயிடும். வயசு போச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இங்கே சினிமா துறை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ். நீங்கள் ஸ்டார் கிட்டாக இருந்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி. நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேன். யாரையும் காயப்படுத்துன்ற ஒரு நோக்கத்தோடு சொல்லலை. இயற்கையாக என்ன போயிட்டுருக்கு அதுதான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம எந்த ஸ்டார் கிட்டும் கிடையாது, நம்மளுக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துருச்சு, பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்து ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, மின்மினி, இந்த மாதிரி இருக்கவங்களோட பாடல்கள், அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷால், இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு காலேஜ் அப்படின்னு போகும்போது இதையே ஒரு படிப்பாக எடுத்து நம்ம ஏன் படிக்கக்கூடாது, எங்கே போனாலும் ப்ரைஸ் வாங்குறேன், எல்லாரும் பாராட்டுறாங்க, அவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குன்னு புரியறது கூட அடுத்தவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த நிலையில தான் நம்ம இருந்தோம். ஸோ இது எல்லாம் முடிச்சு, காலேஜெல்லாம் முடிச்சு, நம்மளோட வயசு வாலிபம் எல்லாம் ஒரு 20, 25 அப்படி வரும்போது, சரி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரும்போது தெர் ஆர் சம் என்ன சொல்கிறது சேலஞ்சஸ். என்னை பொறுத்த அளவுக்கு எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அதை நான் வந்து செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் அந்த டிமாண்ட்ஸ் ஒரு நியாயம் உள்ள ஒரு விஷயங்களாக இருந்தால் நம்ம செய்யலாம், நியாயம் இல்லாத விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது. நான் மேடைக்காக நான் பேசலை, நம்ம மனசில் இருக்க எல்லாருடைய ஆதங்கத்தையும் நான் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே யாரையும் நான் காயப்படுத்தலை. ஸோ தவறாக யாரும் நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கேட்டால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நியாயமாக கிடைக்குதா? கிடைக்கிறது இல்லை. திறமைக்கு கிடைக்குதா? கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இது வந்து எல்லா சினிமா துறையில் இருக்கவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஒரு 75% பீப்புள் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க சினிமா துறையிலையும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சரி. இந்த ஒரு 25% இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் இந்த 75% பீப்புளையுமே அஃபெக்ட் ஆகுது. ஒரு இமேஜ் வந்து
ஒரு பேட் இமேஜ் கொடுக்குது. சினிமா பீப்புள்னா ஒரு கிரேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, அவங்கள பத்தின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு, அந்த படத்துல நம்ம ரசிக்கிறோம். ஆனா ஒரு இமேஜ் என்ன கிரியேட் ஆயிருக்கு நம்மளை பத்தி? தவறான ஒரு இமேஜ். எதனால? ஒரு சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய தவறுனால. என்ன டிமாண்ட்ஸ் கேட்குறாங்க? நான் ஓப்பனாகவே சொல்றேனே, எந்த பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா, பசங்களை இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்தோமா? இதை பண்ணாதான் வந்து அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு படிச்சிருக்கவே வேணாமே. ஸோ அட் லாஸ்ட் நம்ம என்னன்னா, சரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ள திறமை இருக்குன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது? ஒரு திறமை கிடைச்சாதான், ஐ மீன் ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான். அந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட் இருந்ததுன்னா எப்படி உங்களால் உங்களோட திறமையை வந்து காமிக்க முடியும்? அப்போ இப்படியே போய் சேர வேண்டியதுதான். இந்த மாதிரி புதஞ்சு கிடைக்கிற எத்தனையோ திறமைகள். இன்னைக்கு நான் வந்து 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது நான் சாதிச்சதா நான் நினைக்கவே இல்லை. இப்போ கூட நான் சொல்றேன், எனக்கு 10 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. லண்டன், சரிங்களா, யூஎஸ்ஏ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு அந்த சாதிச்ச அந்த ஒரு நிலை எனக்கு மைண்ட்ல தோணல. எவ்வளவு நம்ம படிச்சாலும் நம்ம லேர்னர் தான். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சினிமாங்கிறது ஒரு கடல். அதுல சில பேர் இவ்வளோ ஒரு டம்ளர் குடிக்கிறாங்க, ஒருத்தர் மக்கு குடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம வயசு பத்துறது இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் வி அண்டர்கோ. ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம மாற்றணும்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் கொண்டு வரலாம் நம்மளோட சினிமா துறையில். நான் வந்து இது என்னோட ஆதங்கமாக சொல்கிறேன், சரிங்களா? இதில் வந்து எந்த விதமான வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நீங்கள் ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு பட்ட படிப்பு இருக்கா, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது, உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்து இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து. ஆனால் நம்மளோட கல்ச்சர் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு, விலைவாசி மாறி போச்சு, சரிங்களா, எல்லாமே மாறி போச்சு. ஆனா அந்த காலத்துல மக்கள் எப்படி வந்து இந்த சினிமா துறையை வந்து பார்த்தாங்க, அந்த கண்ணோட்டம் இன்னும் மாறலன்னு சொல்றேன். எப்படி தெரியுங்களா? அந்த கான்டாக்ட்ஸ் இருந்தா மட்டுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இவனுக்கு இவன் தெரியும், அவனுக்கு அவன் தெரியும், அவன் சொன்னா நான் எடுத்துக்கிறேன். இவன் ஸ்டார் கிட்ட உனக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் சரி, நான் உனக்கு சொல்லி கொடுத்து எடுக்கிறேன், சரிங்களா? இதெல்லாம் உண்மையான ஆதங்கத்தோட பேச, மேடைக்காக நான் பேசலாம். பேச தெரியாது எனக்கு, மேடைக்காக பேச தெரியாது. நீங்க வீட்டுக்கு வந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். இது எல்லாருடைய மனசுக்குள்ளார இருக்கிற ஆதங்கம். உங்களோட வாய்ஸா தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப சினிமா துறை எங்கெங்க போயிட்டு இருக்கு? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து செஞ்சு நீ இதை கேட்குற அப்படின்னா, நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னா, சரிங்களா, அப்ப என்ன இருக்கு லைஃப்ல? அதாவது நல்ல வந்து திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இதை செய்யறவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ குவாலிட்டி அவுட்புட் எப்படி கிடைக்கும்? சினிமா துறை எப்படி முன்னாடி எப்படி இருந்ததுங்க, இப்போ எப்படிங்க இருக்குதுங்க? நீங்களே சொல்லுங்க. பாடல்கள் அப்ப எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? காது கொடுத்து ஒன்று கேட்க முடியுதா? வேர்ட்ஸ் ஒன்று புரியுதுங்களா? நான் குறை சொல்லலைங்க. ஒவ்வொரு தவறான விஷயங்களும் சினிமாவில் திருத்தவும் படுது, நல்ல நல்ல விஷயங்களும் வருது, இப்போ சினிமாவில் வருது. ஆனால் முதல் இருந்த குவாலிட்டி இப்போ இருக்கா? பிகாஸ் நம்ம வந்து அந்த சூஸ் பண்ற அந்த விதங்கள் எல்லாமே அந்த அந்த காலத்துல எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஊடகம் கிடையாது, ஒரு எந்த ஒரு சோஷியல் மீடியா கிடையாது, இப்போ இருக்கிற அந்த ஒரு வளர்ச்சி அப்போ இல்லை. அப்போ ஒரு கான்டாக்ட்ஸ் மூலியமா மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே இருக்கே. ஒரு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜில் போனீங்கன்னா விஸ்காம் படிக்கிறாங்க பிள்ளைங்க. எத்தனை விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராக்டிக்கல்ஸ், எவ்வளோ அவங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல்
இந்த சினிமாவை பத்தி அவ்வளோ கரைச்சு குடிச்சு வச்சிருக்காங்க, அவ்வளோ நாலேஜ் இருக்கு, அவ்வளோ டேலண்டடா இருக்காங்க. ஏன் நம்மள மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன் சான்சஸ் கொடுக்கக்கூடாது? அவங்களோட படிப்போட திறமையை பார்த்து, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? ஸோ இதெல்லாம் மாறணும். இப்போ இந்த எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் நான் படிச்சிருக்கேன் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில். அப்புறம் இங்கே சினிமா துறையில் பாடுறதுக்காக வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தது. ஸோ நான் வந்து பெண்களுக்கு என்ன சொல்கிறேன், இந்த ஒரு மகளிர் தினத்திலேயே நான் இதை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஐ மீன் இந்த இசை வெளியீட்டு விழாவை அப்போ பண்ண முடியல. ஸோ இந்த மாதம் பூலாமே மகளிர் கொண்டது. அதனால் நான் சேயிங் மை மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இதை படிச்சுட்டு வரும்போது சேலஞ்சஸ் வந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்த மாதிரி எனக்கும் வந்தது. ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமா பண்ணலையா, அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம தலையெழுத்தும் மாறும். எப்போவுமே நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே பெண்கள், நான் பெண்களை குறை சொல்லிட்டே ஆண்கள். எப்போவுமே கை நம்மளை பார்த்து இருக்கணும். நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஆண்கள் தான், நம்மளை வளர்த்து விடுறதும் ஆண்கள் தான், நம்மளை சாதிக்க வைக்கிறதும் ஆண்கள் தான்.